அன்புறவுகளுக்கு வணக்கம். நாம் தமிழர் கட்சியின் சார்பில் ஒரு 10 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் யார் யார் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வந்திருக்கிறோம். அவங்க யார் அப்படின்றது தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். 2026 தேர்தலுக்கான களம் சூடுபிடிக்க ஆரம்பித்து விட்டது அப்படின்னு தான் சொல்லணும். அதிமுக கூட்டணியில் அண்மையில் பாமக இணைஞ்சிருக்கிறாங்க. இன்னும் சில கட்சிகள் அதிமுக கூட்டணிக்கு வரும் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. திமுக கூட்டணியில் ஒரு சலசலப்பு இருப்பதாக பேசப்படுது. காங்கிரஸ் அதிகார பகிர்வு அப்படின்னு பேசுகிறாங்க, அமைச்சரவையில் இடம் அப்படின்றத பேசுகிறாங்க. மாணிக்க தாக்கூர் அவர்கள் அதை தொடர்ச்சியாக முன்னெடுத்து வருகிறார். ஸோ திமுக கூட்டணியில் ஒரு சலசலப்பு இருக்குது. காங்கிரஸ் வெளியே போயிட்டு தாவைக்காவோட கூட்டணி வைக்கும் அப்படின்ற பேச்சுகள்லாம் இருக்குது. ஸோ நாம் தமிழர் கட்சியில் யார் யார் போட்டிடுறாங்க அப்படின்றத இந்த காணொலியில் பார்க்கலாம். சென்னையில் வரக்கூடிய ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதி 2016, அதற்கு முன்னாடி பை எலெக்ஷன்லாம் ஜெயலலிதா அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்ற தொகுதி. அங்கு வெண்ணிலா தாய்மானவன் அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். முதல் முறையாக தேர்தல் அரசியலுக்கு வராங்க. நாம் தமிழர் கட்சியில் ரொம்ப ஆக்டிவான பாசறை அப்படின்னா சுற்றுச்சூழல் பாசறை. அதனுடைய மாநில செயலாளராக இருக்கிறாங்க. சோஷியல் மீடியாவில் ரொம்ப ஆக்டிவாக இருக்கக்கூடியவங்க. களப்பணியாளர். அவங்க மேடைகளில் அதிகமாக தோன்றி பேச மாட்டாங்க. ஒரு களப்பணியாளர். சுற்றுச்சூழல் பாசறையின் சார்பாக எந்த ஒரு கூட்டம் நடந்தாலும் சரி, சென்னை சுற்று வட்டாரங்களில் எந்த கூட்டம் நடந்தாலும் சரி, தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சி கூட்டங்களில் அவங்கள பார்க்க முடியும். ஆர்கே நகர் 2016 3802 ஓட்டு, 19 13,677 ஓட்டு, 21 20,000, 24 19,900. ரெண்டாவது புதுக்கோட்டையில் எழிலரசி அவர்களை வேட்பாளராக சீமான் அவர்கள் அறிவித்திருக்கிறார். எழிலரசி மாநில கொள்கை பரப்பு செயலாளராக இருக்கிறாங்க. 2024 சிவகங்கை நாடாளுமன்ற வேட்பாளராக போட்டியிட்டு கார்த்திக் சிதம்பரத்தை எதிர்த்து போட்டிட்டவங்க. நாம் தமிழர் கட்சி சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதியில் தான் அதிக வாக்குகளை வாங்கினாங்க. கிட்டத்தட்ட 1,80,000 வாக்குகளை வாங்கினாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அவங்கள புதுக்கோட்டையில் இந்த முறை நிறுத்தியிருக்கிறார். புதுக்கோட்டையில் கடந்த 4 பொது தேர்தல்களில் நாம் தமிழர் கட்சி எவ்வளோ வாக்குகளை வாங்கியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16 1600, 19 8400, 21 11,503, 24 16,764. அதே போல் வேலூர் மாவட்டத்தில் வரக்கூடிய குடியாத்தம் தனி சட்டமன்ற தொகுதி. அங்கு ஆசிரியராக பணியில் சேர்ந்து 30 ஆண்டுகள் ஆசிரியராக பணியாற்றி தலைமை ஆசிரியராக ஓய்வு பெற்ற ஐயா இம்மலன் அவர்களை வேட்பாளராக சீமான் அவர்கள் அறிவித்திருக்கிறார். சீமான் அவர்களுடைய பிறந்தநாள் நவம்பர் 8ஆம் தேதி போச்சு. அப்பயே பல காணொளிகளில் ஆசிரியர் அந்த ஐயாவை பற்றின பல செய்திகள் வந்தது. ஸோ 2016 800 ஓட்டு, 19 4900 ஓட்டு, 21 11,800 ஓட்டு, 24 10,155 வாக்குகளை குடியாத்தம் தொகுதியில் நாம் தமிழர் கட்சி இதுவரை வாங்கியிருக்கிறாங்க. அதே போல் திருச்சி கிழக்கில் மருத்துவர் கிருஷ்ணசாமி அவர்கள் போட்டியிடுகிறார். MBBS MD படித்த மருத்துவர். ஸோ அவரை திருச்சி கிழக்கில் வேட்பாளராக நிறுத்தியிருக்கிறாரு சீமான். 16 4033, 19 10,500, 21 14,000, 24 13,288. ஸோ அதற்கு அடுத்த தொகுதி கந்தர்வக்கோட்டை புதுக்கோட்டை மாவட்டத்தில் வரக்கூடிய ஒரு தொகுதி. கந்தர்வக்கோட்டை தனி. அங்கு நதியா தமிழரசன் அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். 16 1400, 19 6114, 21 12,661, 24 15,433. ஸோ அதே போல் ஈரோடு மாவட்டத்தில் வரக்கூடிய பவானி சட்டமன்ற தொகுதி. பவானி சட்டமன்ற தொகுதியில் செல்வி ரா மோகனா தேவி அவர்களை வேட்பாளராக சீமான் அவர்கள் அறிவிச்சிருக்கிறார். ஸோ 16 1784, 19 5826, 21 10,471, 24 15,223. அதே போல் கோவை வடக்கில் திருமதி நர்மதா கோபாலகிருஷ்ணன் அவர்களை வேட்பாளராக சீமான் அவர்கள் அறிவிச்சிருக்கிறார். 2016 3114, 19 9,955, 21 11,433, 24 12,496. அதே போல் புதுக்கோட்டை மாவட்டத்தில் வரக்கூடிய திருமயம் சட்டமன்ற தொகுதி. அங்கு சி லட்சுமி அவர்களை வேட்பாளராக சீமான் அவர்கள் அறிவிச்சிருக்கிறார்.
ஸோ 16ல் 2323, 19ல் 8772, 21ல் 11061, 24ல் 22,917. ஸோ அதே போல் ஈரோடு மாவட்டத்தில் வரக்கூடிய அந்தியூர் சட்டமன்ற தொகுதி, அங்கு ஆலங்காட்டூர் மு ஆனந்தி அவர்களை வேட்பாளராக சீமான் அவர்கள் அறிவிச்சிருக்கிறார். 16ல் 1101, 19ல் 4607, 21ல் 8230, 24ல் 11807. அதே போல் சேலம் வடக்கில் மு குணசீலா அவர்களை வேட்பாளராக சீமான் அவர்கள் அறிவிச்சிருக்கிறார். 2016ல் 1788, 19ல் 6388, 21ல் 10176, 24ல் 11132. இவ்வளவு பேரை இந்த 10 தொகுதிகளுக்கான வேட்பாளரை தான் நாம் தமிழர் கட்சி அண்மையில் அறிவிச்சிருக்கிறாங்க. கடந்த ஒரு வாரங்களில் எடுத்த தகவலின்படி இந்த 10 பேர் இந்த 10 தொகுதிகளில் போட்டிடுறாங்க. ஸோ நிறைய அரசியல் கட்சிகள் வந்து பெண்களுக்கான இடஒதுக்கீடு, பெண்களை அரசியலில் பங்கெடுக்கணும் அப்படின்றதெல்லாம் பேசுவாங்க. பெண்களுக்கான 33% இடஒதுக்கீடே இன்னும் நிலுவையில் தான் இருக்குது. அதை கொண்டு வந்திருக்கிறாங்க பார்லிமெண்ட்டில் ரெசல்யூஷனாக, ஆனாலும் கூட அது இன்னும் நிறைவேற்றப்படலை. அது இன்னும் வர்றதற்கு பல 10 ஆண்டுகள் ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனாலும் கூட நாம் தமிழர் கட்சி 50% இடங்களை ஆண்களுக்கும் 50% இடங்களை பெண்களுக்கும் கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து ஒரு பாராட்ட வேண்டிய விஷயம் நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும். ஸோ நாம் தமிழர் கட்சியில் பெண்களினுடைய அரசியல் பங்களிப்பு இல்லை பெண்களினுடைய அரசியல் செயல்பாடுகள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ எல்லா கட்சிகள்லையுமே ஒரு தலைவர் அப்படின்ற ஒரு விடயம் இருக்கும். அவங்களுடைய கட்சி தலைவரை தலைவர் அப்படின்னு தான் அழைப்பாங்க. தலைவர், செயலாளர், இந்த மாதிரியான விடயங்கள்லாம் இருக்கும். நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே அண்ணா, தங்கை, அக்கா, தம்பி, இந்த 4 உறவுகளுக்குள்ளேயே அடக்கிடுவாங்க. அதே போல் அப்பா, ரொம்ப வயது முதிர்ந்தவராக இருந்தால் அப்பான்னு அழைப்பாங்க. ஸோ இந்த மாதிரியாக ஒரு குடும்பமாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி அப்படின்னு சொல்லலாம். அந்த எல்லாமே உறவு முறையில் பேசுவாங்களே கண்டி. இப்போ சீமான் அவர்களை யாருமே வந்து தலைவர், ஒருங்கிணைப்பாளர், தலைமை ஒருங்கிணைப்பாளர் அப்படின்லாம் பேச மாட்டாங்க. அண்ணன் அந்த மாதிரி தான் அவங்களுடைய பேச்சு வழக்கே இருக்கும். அதே போல் நிறைய பேர் தமிழ்லேயே உரையாடுவாங்க. நீங்கள் அவங்ககிட்டலாம் பேசுனீங்கன்னா முழுக்க ஆங்கிலம் கலக்காமல் தமிழ்லேயே பேசக்கூடியவர்களாக நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடியவங்களாம் இருப்பாங்க. ஸோ அது அந்த கட்சியில் ஒரு மிக சிறப்பான ஒரு விடயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எல்லோருமே கையெழுப்பும் கூட தமிழில் போடக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. ஸோ நாம் தமிழர் கட்சி இந்த 10 பேரை இப்போ வேட்பாளராக அறிவிச்சிருக்கிறாங்க. ஏற்கனவே 100 வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுட்டாங்க. அதை பற்றின காணொலி நம்ம வந்து போட்டிருக்கோம். ஸோ இந்த 10ஓடு சேர்த்தா 110 பேர் இதுவரைக்கும் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஸோ பிப்ரவரி 21ல் 234 வேட்பாளர்களையும் அறிவிக்க போகிறேன்னு சீமான் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்குள்ளே நம்மளுக்கு எத்தனை பேர் யார் வேட்பாளர்கள் அப்படின்னு தகவல் கிடைக்குதோ ஒரு 10 பேராக தொடர்ச்சியாக காணொலிகளாக நாங்கள் வந்து போட்டுக்கிட்டே இருக்கோம். ஷார்ட்ஸாகவும் போட போகிறோம். 234 தொகுதிக்கும் 234 வேட்பாளர்கள் யார் அப்படின்றத. இதை தாண்டி எல்லா கட்சியினுடைய வேட்பாளர்களையும் போடலாம் அப்படின்னு இருக்கேன். திமுக, அதிமுக, தாவேகா, எந்த கூட்டணிகள் எந்த போட்டிடுறாங்க அப்படின்ற மொத்த தகவல்கள் 2026 தேர்தல் குறித்த செய்திகள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா சாரல் துளி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.